ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். அடியேன் ஸ்ரீனிவாசன், மண்டியம் குருடு கிருஷ்ணகுமார் ஃபேமிலி. எனக்கு ரொம்ப ஹெம்மையா இருக்குது. இன்னைக்கு மண்டியம் ஸ்ரீ வைஷ்ணவ சபா ஆரம்பிச்சு 114 வருஷம் ஆச்சு. நம்முடைய பூர்வீகால் எல்லாரும் இத்தனை வருஷமா நம்ம மண்டியம் ஸ்ரீ வைஷ்ணவ சபாவை நடத்தின்னு வந்து இங்கே நல்ல நல்ல காரியக்கிரமத்தை கொடுத்துக்கா. கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், இன்னும் ஆத்தியாத்மிக விஷயங்கள் என்ன ஆகட்டும், எல்லாத்தையும் நல்லா கொண்டு வந்து கொடுத்துருக்கா. நம்மளுக்கு அவருடைய ஆசீர்வாதத்தோட நம்மளுக்கு இந்த தலைமுறை நம்மளுக்கு நடத்தி முன்னுக்கு போகணும், இன்னும் வைபவமா கொண்டாடணும்ட்டு உங்களை எல்லாரையும் நான் பிரார்த்தனை பண்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆடி வைபவத்தை மண்டியம் ஸ்ரீ வைஷ்ணவ சபா வருஷம் ரொம்ப அத்தூரியா கொண்டாடிக்கணும் வந்து இந்த வருஷம் நம்மளுக்கு வர்ச்சுவலா பண்ண வேண்டியதா இருக்கிறது. இப்போ இந்த வருஷமும் நம்மள ஆடி வைபவத்தை நல்லபடியா கொண்டாடி முன்னுக்கும் நல்ல வைபவமா நடத்தலாம் அப்படின்ட்டு பெருமாள் கிட்ட வேண்டிட்டு நம்மள முந்தி காரியக்கிரமத்துக்கு போகலாம். ஸ்ரீ வைஷ்ணவ சபா ஆடி வைபவத்தை நிறைய வருஷமா கொண்டாடின்னு இருக்குது. இத்த ஷுரு பண்ணிங்க சில பேர்கள் ஸ்ரீமதி ராதாமூர்த்தி, ஸ்ரீமதி எம்பி தங்கா, ஸ்ரீமதி விஜயா ராம் பிரசாத், ஸ்ரீமதி எம்ஏ சகுந்தலா, ஸ்ரீமதி இந்திரா பாசாத்தி, ஸ்ரீமதி ஜெயாச்சார் மற்றும் சில பேர்கள் யாருடையதான பேர்களை நான் சொல்வேன், எனக்கு அவ க்ஷமிச்சுடுவோம். இவள் எல்லாரையும் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபிச்சு கொண்டு நம்ம அவளுடைய ஆசீர்வாதத்தோட இந்த காரியக்கிரமத்தை முன்னுக்கு போகலாம். கர்க்கட்டே பூர்வ பால்குண்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்டியே விஸ்வாம் பராம் கோதாம் வந்தே ஸ்ரீ ரங்கநாயகி. ஆடி மாதத்தில் திருவாடிபுரத்தில் பச்மா வழக்கேற்றுறதுன்றது ஒரு விசேஷம். ஆண்டாள் கோஷ்டிவாள் எல்லாரையும் வந்து பச்மா வழக்கேற்றணும் ಅಂಟು ನಾನು ಕೇಳ್ಕೊறேன். ಬೆಳಗ್ಗೆ ನಮ್ಮಿ ದೀವಿಗೆ ಕಳೆಯ ಚೆಲ್ಲುತ್ತಲ್ಲ ತಾವಿಗೆ, ಬೆಳಗ್ಗೆ ನಮ್ಮಿ ದೀವಿಗೆ ಕಳೆಯ ಚೆಲ್ಲುತ್ತಲ್ಲ ತಾವಿಗೆ, ಬೆಳಗ್ಗೆ ನಮ್ಮಿ ದೀವಿಗೆ. ಬೆಳಕಿನ ತೆನೆ ನಲವಿನ ನನೆ, ಬೆಳಕಿನ ತೆನೆ ನಲವಿನ ನನೆ, ಇಂದು ಸಿರಿಗೆ ತವರಮ್ಮ ಮನೆ, ಇಂದು ಸಿರಿಗೆ ತವರಮ್ಮ ಮನೆ, ಬೆಳಗ್ಗೆ ನಮ್ಮಿ ದೀವಿಗೆ. ಹರಿಯ ಚಕ್ರದ ಕಿಡಿಯೋ ಇದು, ಹರಿಯ ಚಕ್ರದ ಕಿಡಿಯೋ, ಹರಿಯ ಚಕ್ರದ ಕಿಡಿಯೋ ಇದು, ಹರಿಯ ಚಕ್ರದ ಕಿಡಿಯೋ, ಸುರರ ಜಯ ದೀಪದ ಕುಡಿಯೋ, ಸುರರ ಜಯ ದೀಪದ ಕುಡಿಯೋ, ನಮ್ಮ ತಿಮಿರವಗೆಲೆ ಬಹಮಿಹಿರನ ಪಡೆಯೋ, ನಮ್ಮ ತಿಮಿರವಗೆಲೆ ಬಹಮಿಹಿರನ ಪಡೆಯೋ, ಬೆಳಗ್ಗೆ ನಮ್ಮಿ ದೀವಿಗೆ ಕಳೆಯ ಚೆಲ್ಲುತ್ತಲ್ಲ ತಾವಿಗೆ, ಬೆಳಗ್ಗೆ ನಮ್ಮಿ ದೀವಿಗೆ. ஆஹா, தாயாரே எத்தனை அழகா அலங்காரம் பண்ணிக்கா. நீங்கள் எல்லாரும் சேவிச்சிங்களா? ராமானுஜ ராமானுஜ என்று சொல்லி பாடணும், ஆழ்வார்கள் அவதரித்த நாளை கொண்டாடணும். ராமானுஜ ராமானுஜ என்று சொல்லி பாடணும், ஆழ்வார்கள் அவதரித்த நாளை கொண்டாடணும்.
அவர் அருளிச் செய்த பிரபந்தம் கோஷ்டியோடு பாடணும். அவர் அருளிச் செய்த பிரபந்தம் கோஷ்டியோடு பாடணும். ராமானுஜ ராமானுஜ என்று சொல்லி பாடணும். ஆழ்வார்கள் அவதரித்த நாளை கொண்டாடணும். ஆண்டாள் அனுகிரகித்த மதுர பக்தி என்னும் சரணாகதி மார்க்கத்தை கைப்பிடிக்கலாம். ஆழ்வார்கள் ஆச்சாரியார் திருநக்ஷத்திரங்களில் அவ அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களை சேவிக்கிறது என்றது ஒரு வாடிக்கை. இப்போது திருப்பாவையை எல்லாரும் சேர்ந்து சேவிக்கலாம். கிருத்தார்த்தமாலாம் வாங்கோ.
வைபோகமாக நடந்தது இந்த திருப்பாவை கோஷ்டி. நீங்கள் எல்லாரும் திவ்யமாக சேவிச்சிங்களே அப்படின்ட்டு நாங்கள் பாவிக்கிறோம். திருப்பாவையில் சொன்ன போல போய பிழையும் புகுதருவான் நின்றனமும் தீயினில் தூஷாகும் செப்பேலுவர் எம்பாவாய் என்ற அர்த்தத்தை போல பூர்வ ஜென்மத்தினுடைய பாப்பங்களும் முன்ன பண்ணுற பாப்பங்கள் எல்லாமே ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதத்துக்கே சமர்ப்பித்து முந்தி வருஷம் ஆடி வைபவத்தை நாங்கள் இன்னும் வைபோகமாக சந்தோஷமாக நேரடியாக கொண்டாடலாம் அப்படின்ட்டு ஆண்டாள் தாயாரையும் ஸ்ரீ ரங்கமன்னாரையும் வேண்டிக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில். இப்போ நம்மள இந்த ப்ரோக்ராமை ஒரு பிரார்த்தனையோட சுரு பண்ணலாம். ஆண்டாள் சொன்னபடி நாராயணனே நமக்கே பறைத்தருவான் என்ற வாக்கியத்தை போல நாராயணர் நம்மளுக்கு நித்தியபறையான மோட்சத்தை கொடுக்கிறார் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த பாட்டை நம்மளுக்கு அதிதி நரசிம்மன் சமர்ப்பிக்கிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நமாமி நாராயண பாதபங்கஜம் கரோமி நாராயண பூஜனம் சதா வதாமி நாராயண நாம நிர்மலம் ஸ்மராமி நாராயண தத்வமவ்யயம் ஸ்மராமி நாராயண தத்வமவ்யயம். நாராயண தே நமோ நமோ நாராயண தே நமோ நமோ நாராயண தே நமோ நமோ भव नारद सन्नुत नमो नमो नारायण ते नमो नमो मुरहर नगधर मुकुन्द माधव गरुड गमन पंकजनाभा मुरहर नगधर मुकुन्द माधव गरुड गमन पंकजनाभा परम पुरुष भवबन्ध विमोचन परम पुरुष भवबन्ध विमोचन नरमृग शरीर नमो 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 नरमृग शरीर नमो नमो नारायण ते नमो नमो जलधिशयन रविचन्द्र विलोचन जलरुह भवनुत चरणयुगा जलधिशयन रविचन्द्र विलोचन जलरुह भवनुत चरणयुगा बलिबन्धन गोपवधूवल्लभ बलिबन्धन गोपवधूवल्लभ नलिनाधर ते नमो 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 नलिनाधर ते नमो नमो नारायण ते नमो नमो आदिदेव सकलागम पूजित यादव कुल मोहन रूपा आदिदेव सकलागम पूजित या
தேங்க்ஸ் டு அதித்தி நரசிம்மன் ரொம்ப நல்ல இன்வோகேஷன் சாங்கை ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதித்தி நரசிம்மன் வந்து தொண்டனூர் சிரஸ்தேதார் ஃபேமிலிக்கு சேர்ந்திருந்தார். இப்போ நம்முடைய பிரசிடென்டான ஸ்ரீ எம்பி சேஷநாராயண் அவர்கள் உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்றதுக்காக ஒரு வெல்கம் ஸ்பீச் கொடுக்குறாரு. Everyone, namaskara. We are again back with the virtual video of Madi Vaibhava celebrations by Mandyam Sabha. Adi Vaibhavam ಬಗ್ಗೆ ಹೇಳೋಕೆ ಮುಂಚೆ I want to put forward 2-3 points. One, I want to talk about the Vanshakara Parya which is there with us. MA Parsati ಅವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. We fondly call him as MAP. MAP has mapped a very fine software. ಇದರಲ್ಲಿ ನಮ್ಮ ಎಲ್ಲ ವಂಶದ್ದು ಪಾರಂಪರ್ಯಗಳು we have to upload. The youth with energetic, enthusiastic youth, they should take on this process and upload the Vamsha Paramparya software so that we have the complete thing, the uploaded form in a couple of days. So MK Narayan or Sridhar ಅವರು ಜೊತೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. If you have any doubts, you can contact them and find out. Second point I have is about the MDL or digital library. Sri Govindarajan and MAP again, they have done a human job. Almost 800 books have been uploaded. Please visit our website. You will be able to see that MDL is that. ಒಳ್ಳೆ ಲೈಬ್ರರಿ ತರ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ. You can go and scroll up to various interested books which you want. Third point I have is about our MBN. MBN ಅಂದ್ರೆ ಮಂಡ್ಯಂ ವಿದ್ಯಾರ್ಥಿ ನಿಲಯ. ಮಂಡ್ಯಂ ವಿದ್ಯಾರ್ಥಿ ನಿಲಯದ ಬಗ್ಗೆ I think Ravi will be speaking about in more details in his speech, and you will all be interested to know that. Next, coming on to the Adi Vaibhava. Adi Vaibhava ಈ ಸತಿ ನಾವು ಇಲ್ಲೇ ಮಾಡೋಣ ಅಂತಿದ್ವಿ, but because of our various COVID norms, we are not able to do it. So we are on virtual now. So most of the people will be watching it all over the world. Adi Vaibhava actually ನಮ್ಮ cultural team, Rajni Rajesh and the VP Radha Rangarajan, they have done a human job. ಎಲ್ಲರನ್ನು ಸೇರಿಸಿ ಇಲ್ಲಿ ಆರ್ಗನೈಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. Children from 8 years to 70 years old people are taking part. So we thank everyone. I personally thank the team, the Adi Vaibhava and the participants, and also the cultural team. Next point is I have this the newsletter. Newsletter is shortly being released. It will be in the form of e-map, e-form bharutte. So all these things will be covered in it. And again, the newsletter team has done a very good job. You will see that once you see the e-format of your newsletter. With this, I hand over to the next MC, and thank you all for viewing it. And please send a thumbs up if you like it. Namaskara, all the best. Thanks to our president, Sri MD சேஷநாராயண் அவர்கள். இப்போ முந்தி காரியக்கிரமம் கிருஷ்ணரோட திவ்ய லீலைகளை உங்களை முன்னாடி அற்புதமா சமர்ப்பிக்கிறதுக்கு ஸ்ரீமதி ரமா மணிகர் அவர்கள் வந்து சமர்ப்பிக்கிறார். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्
कनकेयूरम् कृष्णं वन्दे जगद्गुरुम्
అద్భుతమైన డ్యాన్స్ இப்போ பார்த்தோம்னா ఇవాళ రమా మణిగర్ అంటూ నాగమంగళం ఫ్యామిలీకి చెందిన ముందు కార్యక్రమం ராஜஸ்ரீ ஜோஷர் அவார்டு அவருடைய பசங்களோ லக்ஷ்மி தாயாரோட புருஷக்கார வைபவத்தை பாட்டின் மூலியமா உங்களுக்கு சமர்ப்பிக்கிறார். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நான் ராஜஸ்ரீ ஜோசியர் ஸ்ரீகாந்த் என் பண்ண ஐஸ்வர்யா மணிக்கரணிக்கு புள்ள ஆதித்யா மணிக்கரணிக்கு 3 பேரும் சேர்ந்து 2 பாட்டு ப்ரெசென்ட் பண்ண ஒட்டிக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் சதா பஜாமி. இது லலிதா ராகம், முத்துசுவாமி தீட்சிதர் அவர் ரச்சனை பண்ணிக்காரு, ரூபக தாளத்தில் இருக்குது. 2ஆம் பாட்டு மகாலட்சுமி ஜெகன் மாதான்னு சங்கராபரணத்தில் மிஸ்டர் சாப்பு தாளத்தில். நமஸ்தேஸ்து மகாமாயே श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्र गदाहस्ते महालक्ष्मी 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 नमोस्तुते. हिरण्मयीं लक्ष्मीं सदा भजामि. हिरण्मयीं लक्ष्मीं सदा भजामि. हिरण्मयीं लक्ष्मीं सदा भजामि. हिरण्मयीं लक्ष्मीं सदा भजामि. हीनमानवाश्रयं त्यजामि. हिरण्मयीं लक्ष्मीं सदा भजामि. हीनमानवाश्रयं त्यजामि. हिरण्मयीं लक्ष्मीं सदा भजामि. हीनमानवाश्रयं त्यजामि. हिरण्मयीं लक्ष्मीं सदा भजामि. चिदकरसम्पत्प्रदा चिदकरसम्पत्प्रदा क्षीराम्बुधितरज्ञां. चिदकरसम्पत्प्रदा क्षीराम्बुधितरज्ञां. चिदकरसम्पत्प्रदा क्षीराम्बुधितरज्ञां.
விஷ்ணுவின் மகனும் மகாவிஷ்ணுவின் மகனும் மணிபீடமதனில் ஆழ்ந்தழகும் மகாவிஷ்ணுவின் மகனும் மணிபீடமதனில் ஆழ்ந்தழகும் மகாவிஷ்ணுவின் மகனும் மணிபீடமதனில் ஆழ்ந்தழகும் மன்மதனை ஈன்றருளும் தாயே மன்மதனை ஈன்றருளும் தாயே தயாரியே மகாமாயே மன்மதனை ஈன்றருளும் தாயே தயாரியே மகாமாயே மகாலட்சுமி ஜெகன்மாதா மகாலட்சுமி ஆழ்கடல் தரும் கிருபாகரி ஆழ்கடல் தரும் கிருபாகரி பரிந்த வந்தென்னை பரதரி பார்க்கடல் தரும் கிருபாகரி பரிந்த வந்தென்னை பரதரி பார்க்கடல் தரும் கிருபாகரி பரிந்து வந்தென்னை பரதரி பார்க்கடலும் கிருபாகரி பரிந்து வந்தென்னை பரதரி பங்கஜ மலர் மலரணையே கடைகள் தாமராசன் பணியும் பங்கஜ மலர் மலரணையே கடைகள் தாமராசன் பணியும் மகாலட்சுமி ஜெகன்மாதா மனமிரவின் வளரும் மகாலட்சுமி ஜெகன்மாதா ஜெகன்மாதா Thank you. தேங்க்ஸ் டு ஸ்ரீமதி ராஜஸ்ரீ ஜோஷியர் ஒரு ரொம்ப அற்புதமான பாட்டை இவாளோட டீம் நல்லா ப்ரெசென்ட் பண்ண. இப்போ ஆண்டாள் மனசா காயா வாச்சா அந்த பெருமாளையே தியானிச்சு கொண்டு தினம் தினம் கனசு கண்டா. அது எப்படி கண்டான்றத இப்போ ஸ்ரீமதி ரங்கஸ்ரீ அவ வந்து உங்களை முன்னாடி ப்ரெசென்ட் பண்ற.
Thank you.
Thank you.
ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಟು ಶ್ರೀಮತಿ ರಂಗಶ್ರೀ. ಇವಳು ರಂಗಯ್ಯನ್ ஃபேமிலிக்கு சேர்ந்திருந்தோம். வாரணம் ஆயிரத்தை ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ண முன்னுக்கு நம்ம ஜூனியர் மண்டியம்ஸ் எல்லாம் சேர்ந்து சூடி கொடுத்த நாச்சியார் அன்ட்டு ஒரு சின்ன ஸ்கிரிப்டை உங்களுக்கு எல்லாருக்கும் சமர்ப்பிக்கிறார். வாங்க எல்லாரும். இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவென்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான் வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் ஸ்ரீவல்லிபுத்தூர் வேதத்துக் கோணூர் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்று உணர்த்திய ஊர். ஓரோர் இல்லத்திலும் வேத கோஷங்கள் முழங்கின காலம் அது. பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் வாழ்ந்த காலம். விஷ்ணு சித்தரின் திருக்குமாரத்தியாக ஆண்டாள் அவதரித்து ஸ்ரீ ரங்கமன்னாருக்கு பூமாலையுடன் பாமாலையும் சூட்டினாள். சூடி கொடுத்த நாச்சியார் என்றும் புகழ்பெற்றாள் நம் ஆண்டாள். கிருத்யுகத்திலே ஹிரண்யன் என்ற அரக்கன் பூமி பிராட்டியை கடத்தி சென்றான். வராக சுவாமியாக ஸ்ரீமன் நாராயணன் அவதரித்து பூமி பிராட்டியை காப்பாற்றினார். பூமி பிராட்டியின் விருப்பத்தைப் போல எல்லா ஜீவராசிக்கும் நித்தியபரையான மோட்சத்தை அருள ஆண்டாளாக திருவவதாரம் செய்து ஆணை செய்தார் ஸ்ரீமன் நாராயணன். சகல ஜீவாத்மாவுக்கும் சரணாகதி மார்க்கமான பிரபத்தியை திருப்பாவை என்னும் சிரேஷ்டமான மொழியாலே எங்களுக்கு அருளிய ஆண்டாளின் கதை இப்போது பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் நேரடியாக ஸ்ரீவல்லிபுத்தூருக்கே போவோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரமும் மல்லாண்ட துண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. நாராயணப் பெருமானே, பாண்டியராஜன் வல்லபதேவன் சபையிலே பெரிய பண்டிதர்கள் முன்னிலே என்னுள்ளே நீ புகுந்து சிரேஷ்டமான தத்துவங்கள் என்னாவில் பேச வைத்தாயே. நாராயணா, நாராயணனே பரதத்துவம் என்று பேச வைத்து எவருக்கும் கிடைக்காத பொன்னை எனக்கே கிடைக்கும்படியாக ஆசீர்வதித்தாயே. பெருமானே, ஏதிந்த பெண் குழந்தை? யாருடையது? இங்கே எப்படி வந்தது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. பெருமானே,
பொன்னையும் கொடுத்த நீதான் இந்த பெண்ணையும் கொடுத்தாயோ? இதுதான் உன் கட்டளையானால் இதை நானே வளர்த்து வருகிறேன். இவளுக்கு கோதை என்ற பெயர் சூட்டி உனக்கே நான் அர்ப்பணிக்கிறேன். இனி என்னையும் இவளையும் காப்பது உன்னுடைய பொறுப்பு. நாராயணா, வாசுதேவா, கிருஷ்ணா, பரந்தாமா, கண்ணா. அப்பா, நாராயணன் யார் அப்பா? நாராயணனா? உன்னையும் என்னையும் படைத்தவன், இந்த பூவுலகத்தையே படைத்தவன், திருவிக்கிரமனாகி இந்த லோகத்தையே 3 படியாலே அளந்தவன், ஆதியும் அந்தியமும் இல்லாதவன், அந்த கமல கண்ணன். அப்பா, அவனுக்கு கண்ணன் என்று ஏன் பெயர் வந்தது? அழகான கண்கள் இருப்பதாலே அவனுக்கு கண்ணன் என்று பெயர் வந்தது. நம்மை எல்லோரையும் அவன் கண்களைப் போல் காப்பதுகள் அவனை கண்ணன் என்று அழைப்பார்கள். அப்பா, அவன் எப்படிப்பட்டவன்? அவன் கதையை சொல்லுங்கள். அந்த கமல கண்ணன் பெரிய பண்டிதர்களுக்கு பண்டிதன், பக்தர்களுக்கு தாசன், உன்னைப் போல் குழந்தைக்கு விளையாட்டு கண்ணன். அப்பா, கண்ணன் நான் கூப்பிட்டால் விளையாட வருவானா அப்பா? பக்தியோடு கூப்பிட்டால் ஒரு நாள் நிச்சயமாக வருவானம்மா. சரி, நான் வெளியே சென்று தோட்டத்திலிருந்து மலர் பறித்து வருகிறேன். கண்ணா, கண்ணா, என்னோட விளையாட வருவாயா? வா, நீ வந்தால்தான் நான் இந்த மாலையை தருகிறேன். அதுவரையில் என் கழுத்தில் போட்டிருப்பேன். मधुरापुरी सदन मृदुवदन मधुसूदन इह स्वागतं कृष्ण चरणागतं कृष्ण मधुरापुरी सदन मृदुवदन मधुसूदन इह स्वागतं कृष्ण शरणागतं कृष्ण मधुरापुरी सदन मृदुवदन मधुसूदन इह स्वागतं कृष्ण कृष्ण கோதை, எத்தனை துணி உனக்கு! நீ சூடிக்கொள்ளவா நான் இந்த மாலையை கொடுத்தேன். அனுதினமும் ஆண்டவனுக்கு நான் செய்து வரும் தொண்டை அரட்சணத்தில் அழித்து விட்டாய். என்ன பாவம் செய்து விட்டாய்! அப்பா, அறியாமல் நான் செய்த தவறை மன்னித்து விடுங்கள். அந்த கண்ணனும் என்னை போல் ஓர் குழந்தை என சொன்னீர்களே, நான் அந்த மாலையை அணிந்தால் என்ன தவறு? இந்த மாலை அந்த பரமாத்மாவாகிய அரங்கனுக்காகவே செய்தது. நாங்கள் ஒரு காலமும் அணியக்கூடாது. அப்பா, என் தவறை மன்னித்து அருளுங்கள். கோதை, இனியாவது கவனமாக நடந்து கொள். சரி, நான் புதிதாக மலர் பறித்து மாலை செய்து அரங்கனுக்கு சூடுகிறேன். பெருமானே, நாராயணா, நான் சூட்டின மாலை வாடிவிட்டது. நான் என்ன பாவம் செய்தேன்? அரங்கா, இது என்ன சோதனை? அறியா சிறுமி செய்த சின்ன தவறுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? இப்பொழுது நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? அப்பா, அப்பா, இந்த மாலையை கண்ணனுக்கு சூடுங்கள். எங்கள் பக்தி தூய்மையாக இருந்தால் அவன் நிச்சயம் ஏற்றுக்கொள்வான்.
அரங்கா, என்ன அதிசயம் இது! நான் ஒரு நாளும் இதுபோல் காட்சியை கண்டதில்லையே. கோதை சூடி கொடுத்த மாலை உனக்கு சூட்டின பிறகு உன் திருமேனி ஜொலிக்கிறதே. அரங்கா, உன் திருமேனி ஜொலிக்கிறதே. பெருமானே, இந்த அரியா சிறுமி மீதா உனக்கு இத்தனை கருணை? அம்மா, நீ இந்த தெய்வத்தின் அருள் பெற்ற குழந்தை. முன்னாளில் உன் வாயில் வரும் வார்த்தைகள் நாச்சியார் திருமொழி என்ற பெயர் பெறட்டும். உன் சொற்கள் வேதத்தின் சாரமாகட்டும். நீ சூடி கொடுத்த நாச்சியார் என்றும் புகழ்பெற்று இந்த உலகமே உன் வழி நடக்கட்டும். வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணனம் நடக்கின்றான் என்றெதி பூரண போர்க்குடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்டகனா கண்டேன் தோழினான். நாளை வதுவை மணம் என்று நாளிட்டு ஆளை கம்மெங்கு பரிசுடை பந்தர்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தனின் மான்வோர் காளை புகுத கனா கண்டேன் தோழினான். சரித்திரைய இந்த சின்ன பசங்களை எத்தனை அற்புதமா பண்ணிட்டார். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பகவத் ஆராதனையை ஒரு கிரமமாக ரச்சிச்சுக்கார். இப்போ பிரார்த்தனை, அர்க்கியம், பாத்தியம், ஆச்சமனியம், நீராஞ்சனம், அப்புறம் தான் சாத்து முறை. இந்த கிரமத்தை ஆச்சாரியார்கள் எல்லாரும் பூரிப்பு பாடுதல் அப்படின்ட்டு சொல்கிறார். ஆண்டாள்ட திருப்பாவையில் 2 இடத்துல சூச்சனை பண்ணிக்கா. ஒன்று, ஓங்கி உலகளந்த உத்தமர் பேர் பாடி நாமும் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. அதே போல் அன்றி உலகம் அளந்தாய் போற்றி அப்படின்ற இந்த 2 பாசுரமும் பெருமாளை புகழ்ந்து பாடுற பாசுரங்கள். வாங்கோ இப்போ எல்லாரும் சாத்து முறையை சேவிக்கலாம். Namaste,
நெக்ஸ்ட் நம்முடைய சபா செக்ரட்டரி ரவி நரசிம்மன் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்குறாங்க. Srimate Ramanujaya Namaha. On behalf of Mandyam Shri Vaishnava Sabha, I would like to thank Sri Yatiraja Ramanuja Trust and its office bearers for having provided this space like over the past 2 decades. We have been using this space for all our activities. I would also like to thank the cultural committee, Srimati Rajni Rajesh, and Vice President Srimati Radha Rangarajan, and also of course the children who have all participated, and also their parents for having done this activity for you, for all of you to see worldwide. We had planned for a regular activity with minimum attendance, but due to the prevailing circumstances, we had to again go virtual. Hope in the coming next events we are able to meet in person and meet and greet each other. Then the President Channamadri, he has already spoken about all the activities we are doing. The main source of funding for all these activities is through generous donations by our members. I was just going through the past records which I came across. Even the day we started this in 1916, due to the philanthropist members of our organization, they were able to collect 4,350 in the year 1918
to build Mandyam Vidyarthi Nilayam. It was a great achievement during that period to collect such a huge amount, because there was no loan or no encumbrances on that. Of course, we had got the property from another benefactor of our community. Over the years, there have been various appeals at each and every function for the members of our community to become members of the Sabha. The more the members, the more vibrant our Sabha can be. Of course, we are a small community, maybe of around 5,000, numbering around 5,000. But our membership stands less than 2,000. Our president had, in his speech, told about MVN. It was with the support of members who gave their hard-earned money as deposits, we were able to construct the Mandyam Vidyarthi Nilayam. Of course, there were some practical delays in completion and more practical delays in getting suitable tenants. Even now, we have one floor vacant and we are not able to generate rent to the expected amount where we are able to keep up our commitments of repayment of the depositors. But all said and done, we have been able to pay back on exigencies to some members of the Sabha depositors, and of course we have paid interest to the depositors till 2019. In the coming days, we plan to keep up the commitment for at least till March 2021. We have all waited patiently, and I request for your forbearance for a few more days or months, so that we are able to repay the entire deposit amount. At the same time, I request whoever it is possible to convert the deposit amount into endowment, as we pay out almost close to 4 lakhs to indigent members of our community in terms of financial need, educational assistance and various other help. So in the coming days, I would like to individually reach out to all the depositors with the detailed statistics of the rent and expenditure. Thank you for giving this opportunity. I have been the secretary of the Sabha for the past 6 years. I would also request youngsters and seniors to come forward to the meetings, even AGMs, so that and come forward to help the committee members to make our Sabha more efficient and worthwhile being a community service provider. So thank you one and all. Thank you. ஆண்டாண்ட பாசுரத்தில் சொன்னபடி போய புலையும் புகுதருவான் நின்றனமும் தீயினில் தூசாகும் செப்பேரோர் எம்பாவாய் என்ற போல நம்முடைய பூர்வ ஜென்மத்தின் பாப்பங்களும் முன்னே பண்ண பாப்பங்களும் எல்லாமே தீயில மாயம் ஆகட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு முந்தி வருஷத்துல ஆண்டாள் வைபவத்தை நாங்கள் இங்கே நேரடியாக கொண்டாடுறப்படி நடக்கட்டும்ட்டு பெருமாள் ரங்கமன்னாரையும் ஆண்டாள் தாயாரையும் பிரார்த்தனை பண்ணலாம்.